2வது வசனம் வாசிக்கலாம். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். கர்த்தர் ஒருவரே காரியங்களை வாய்க்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ சிருஷ்டிகர். அவர் எதை நிர்மாணிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை அவர் செய்து முடிப்பார். வானங்கள் உண்டாகட்டும் என்று சொன்னால் அது அப்படியே நடந்தது. பூமியை உண்டு பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த பூமியையும் உண்டு பண்ணினவர் அவர் தான். ஹல்லேலூயா. பூமி தொங்க வச்சுட்டு இருந்தா கூட அது இருள் நிறைந்ததாக இருக்கும் பொழுது அதையெல்லாம் மாற்றி அதிலே வெறுமையாக இருந்த அந்த பூமியை அவர் எல்லா நன்மைகளால் நிரப்பி அதிலே மனுஷனை உண்டாக்கி அதை ஒரு ஆசீர்வாதமான ஒரு பூமியாக ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தர் நம்மை சிருஷ்டிப்பார். நம்முடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை மாறும். நம்முடைய வெறுமையான வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் நம்ம கூத்து குழுக்கிறதான ஒரு வாழ்க்கையாக, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக எல்லாவற்றாலும் நிரப்பி ஆண்டவர் நமக்கு தருவார்.